கர்த்தர் இந்த நாளை தந்தபடி நாள் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த 8ஆம் நாளிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் உபவாச கூடுகையின் 8ஆம் நாளில் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளோடு செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் கூட சமாதானத்தை குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். அதுக்கு ஆரம்ப வசனமாக யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனமும், அதற்கு எடுத்துக்காட்டாக நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்கள் 12 முதல் 24 வசனங்களை நம்ம வாசித்தோம். சங்கீதம் 29:11 வாசித்தோம். மத்தேயு 5:5 வாசித்தோம். இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கற்று தர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எப்பேற்பட்ட சமாதானத்தை இதன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்டோம், எவர்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார் என்று சொல்லி இன்னைக்கு ஆழத்தரமான ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரை வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13லிருந்து 18 வசனங்களை வாசிக்கிறேன். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புவிக்கிறார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தின் சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றோம். ஹல்லேலூயா. 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்று இந்த வசனத்தில் நீங்க திட்டமும் தெளிவுமாய் நாம் வாசிக்கலாம். நாம் எப்பேற்பட்டவர்களாய் வாழ்ந்தோம், எப்பேற்பட்ட காரியங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம என்ன பண்ணிருக்கிறோம்? விலை கிரயமாக வாங்கப்பட்டு நாம அவரின் மூலமாக சமாதானத்திற்குரிய காரியங்களை நாம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதை தான் இவ்வளவு வசனங்கள் வாசித்தோம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாயிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. முன்னால நம்ம எப்படி இருந்தோம்? தேவனுக்கு மிக தூரமாயிருந்தோம். எப்படி? பாவியாய் ஆண்டவர் பாவம் செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம, ஆண்டவரை நம்பாம, ஆண்டவரை விசுவாசிக்காம, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ணி கொண்டிருந்தோம்? தூரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்போ நம்ம எப்படி இருக்கிறோமா? அவருக்கு நெருக்கமாய் மாறி இருக்கிறோம் சொல்லி வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி நடக்குது என்று சொன்னால், ஆண்டவருக்கு தூரமாக வாழ்ந்து கொண்டிருந்த நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் வாங்கப்பட்டதின் நிமித்தமாக இன்றைக்கு ஆண்டவருக்கு நெருக்கமாக மாறி இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு நெருக்கமா? ஆண்டவருக்கு நெருக்கமா. தூரமா இருந்தோம், செவிகளை கேட்காத தூரத்தில் இருந்தோம், செவிகளை அடைத்து தூரமாக இருந்தோம், கீழ்படியாமல் நம்முடைய இஷ்டத்தின் வாழ்க்கையின்படியாய் வாழ்ந்திருந்தோம். நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம ஆண்டவர் விரோதமான காரியங்களிலே ஈடுபட்டு ஆண்டவர் விரோதமாய் தூரமாய் கிடந்தோம். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய சிலுவையும் என்றைக்கு நீங்களும் நானும் ஏற்றிருக்கிறோமோ, விசுவாசித்திருக்கிறோமோ, நம்பியிருக்கிறோமோ, அவரை சொந்த இரட்சகராக அறிக்கை செய்து வாழ்க்கையில அவரை சொந்த
சொந்த இரட்சகர் என்று சொல்லி அறிக்கை செய்து உங்க வாழ்க்கையில எப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்க அனுமதிச்சீங்களோ அப்போ ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைதான் யோவான் எழுதுற சுவிசேஷ புத்தகம் யோவான் சொல்ற 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, எவர் அவரை விசுவாசிக்கிறோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுது. யாரெல்லாம் ஆண்டவரை நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவை தன் தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, அவங்க எல்லாமே கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்பாதவங்க, இயேசுவை அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்ளாதவங்க எல்லாம் யார் இல்லை, இயேசுப்பாவோட பிள்ளை கிடையாது. எப்ப நீங்க நம்புறீங்களோ, எப்போ உங்க வாழ்க்கையில அறிக்கை செய்றீங்களோ, எப்போ இயேசுப்பாவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ, நம்புறீங்களோ, அப்போதான் நீங்க இயேசுப்பாவோட பிள்ளையாக மாற்றப்படுகிறீங்க. அப்பதான் இயேசப்பாவை உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நீங்க மாற்றப்படுவீங்க. அப்பதான் இயேசப்பா உங்களுடைய தகப்பனாய் மாறுற, அப்பதான் நீங்க இயேசுப்பாவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீங்க. அப்போ நீங்க இயேசுப்பாவோட பிள்ளையா மாறணும்னா அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவி சுத்திகரிக்கப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நாம பாவி என்ற ஒரு காரியத்தை அவர் மூலமாக தான் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் எந்த ரத்தமும் சிந்தல, எந்த பாவம் மன்னிப்புக்குரிய காரியங்களையும் நீங்களும் நானும் பண்ணல, செய்யவே இல்லை. ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் தொங்க வேண்டிய இடத்துல, அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, முள்முடி சுமக்க வேண்டிய இடத்துல, ஈட்டினால் குத்தப்பட வேண்டிய இடத்துல, வாரினால் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, சிலுவையை நகர நகரமாக கிலோமீட்டர் கணக்கு வேலை சுத்த தூக்கி நடக்க வேண்டிய இடங்களில் அவர் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் சுமந்திருக்கிறார், அவர் ஏற்றிருக்கிறார். அவைகளை விசுவாசிக்கிறவங்க, அவருடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்படுகிறவங்க தான் அவருக்கு நெருக்கமானவர்களாக மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சுவிசேஷம் சொல்றோம், ஏன் ஏசப்பாவை ஏற்றுங்கன்னு சொல்லுகிறோம் புரியுதுங்களா? ஏன்னா அப்போதான் நம்ம ஏசப்பாக்கு நெருக்கமானவங்களா இருக்கிறோம். எப்போ ஏசப்பா என் வாழ்க்கையில் நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யறனோ அப்போதான் அவருடைய பிள்ளையா நான் மாறுறேன். அது வரைக்கும் நான் ஒரு சாதாரணமான மனுஷன். என்னைக்கு ஏசப்பாவை என் தகப்பனா நான் ஏற்றுக்கொள்ளுகிறேனோ அப்போதிலிருந்து அவருடைய பிள்ளையாக நான் மாற்றப்படுகிறேன். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம என்ன பண்ணிருக்கிறோமா, சபினமானீர்கள். அப்ப இவ்வளவு நாள் நம்ம தூரத்துல வாழ்ந்திருந்தோம், சமாதானத்தை இழந்து வாழ்ந்திருந்தோம். ஆனால் இனியும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறக்கூடாதுன்னா நான் சமீபமானவன்னா நான் என்ன பண்ணணும், எனக்கு நெருக்கமானவன்னா என் கூட தான் இருக்கணும். அப்போ எப்படி ஆண்டவருக்கு நம்ம சமீபமானவர்கள் என்று சொன்னா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு தான் நம்ம நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், ஆண்டவர் என்ன காரியங்களில் நடக்க சொல்றாரோ அதில் நடக்கணும், ஏசப்பா என்ன கற்பனைகள் சொல்றாரோ அதன்படி நடக்கணும், ஏசப்பா என்ன வார்த்தைகளை செய்யணும்னு சொல்றாரோ அதன்படி நடக்கணும், ஏசப்பா எந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த காரியங்கள்லாம் செய்யக்கூடாது, ஏசப்பா எதெல்லாம் நமக்கு பிரியமில்லை, எனக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதன்னு சொல்றாரோ அந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ரெண்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நெருக்கமா இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் என்ன சொல்லுவான், அவன் என்ன அடிச்சுட்டான்டா, நீ என்ன பண்ணக்கூடாது, அவன் கூட பேசக்கூடாது, அவன் கூட சேரக்கூடாது, என்ன பண்ணுவான், அதெல்லாம் சொல்லுவான். அப்போ ஒரு ரெண்டு நண்பர்கள், நெருங்கின நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே நெருக்கமானவர்களா மாறுவாங்க. இப்போ ரெண்டு பேரும் சைட்ல, ஒருத்தர் சைட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நண்பனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. அதே போலதான் ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவருக்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள வரும். எப்போ ஆண்டவரை நம்ம நெருக்கம் இல்லாமல் காணப்படுகிறோமோ அப்போ நம்ம ஆண்டவர் விட்டு என்ன பண்றோம், தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதுங்களா நான் சொல்றது, புரியுதுங்களா? அப்போ ஆண்டவருக்கு நம்ம நெருக்கமானவர்களாய் மாறணும்னா அவருடைய ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்படணும். அவருடைய ரத்தத்தினால் இன்னைக்குள்ள நானும் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் பொழுது அவருக்கு சமீபமானவர்களாய் நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றப்படுவோம். எப்படி எனில்
அவரே தம்முடைய சமாதானக்காரனாகிய இருதயத்தாரை என்ன பண்றாரு, ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையானதை நடுச்சுவரை தகர்க்கிறார். அப்போ நாம எப்படி இருந்தோம் என்று சொன்னா, ஆண்டவர் பக்கமா வரக்கூடாதபடிக்கு ஒரு சுவர் தடுத்து இருந்தது இல்லையா? இவ்வளவு நாள் பாவம் என்ற ஒரு சுவர் என்ன பண்ணி கொண்டிருந்து நம்ம இருதயத்தாராய் இருந்த நம்மை ஒன்றாக அவருடைய மாம்சத்தினாலே நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கி இருக்கிறார். அவருடைய மாம்சத்தின்படி நம்மை அவர் மாம்சத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் விலை கிரயமாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாங்கியிருக்கிறார். இவ்வளோ நாள் நம்ம ஆண்டவர் கூட கிட்ட சேராதபடிக்கு அநேக தடைகள் வரலாம், அநேக காரியங்கள் வரலாம். அவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரா, தகர்த்திருக்கிறார். அந்த சுவரை தகர்த்திருக்கிறார். எதின் மூலமாயினா அவருடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக என்ன பண்ணிருக்கிறாரா, அந்த சுவரை ஆண்டவர்கிட்ட கிட்ட சேராதபடிக்கு ஒரு சுவர் இருந்தது பத்தியா, அந்த சுவரை என்ன பண்ணிருக்கிறாரு, தகர்த்து போட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோடு நெருங்கி வராதபடிக்கு, ஆண்டவரோடு சமீபமாய் வராதபடிக்கு, ஆண்டவரோடு கிட்டி சேராதபடிக்கு, அவரோடு நெருங்கி பழகாதபடிக்கு எவைகளெல்லாம் நமக்கு ஒரு சுவராய் காணப்பட்டதோ எல்லா சுவரையும் என்ன பண்ணார் ஆண்டவர், தன் சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எல்லாவற்றையும் தகர்த்திருக்கிறார். சமாதான பலியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு சமாதான பலியாக அவரை என்ன பண்ணிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்தார். நீங்க பைபிள் எடுத்து வாசித்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பலிக்கும் ஒரு பெயர். சமாதான பலின்னு ஒரு பலி இருக்கு. அப்பேற்பட்ட நம்முடைய தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சமாதான பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து என்ன பண்ணிருக்கிறாரு, பலியாயிருக்கிறார். அவர் பலி கொடுத்திருக்கிறார். அவரையே பலி கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில சமாதானம் என்ற ஒரு காரியம் வரணும்ன்றதுக்காக, சமாதானத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்ன்றதுக்காக அவர் தன்னை தானே ஒரு சமாதான பலியாக என்ன பண்ணிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக, நியாய பிரமாணம் ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியல, ஒரு நீதிமானாய் மாற்ற முடியல. அதனால் ஆண்டவர் அவரே அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினாரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நியாய பிரமாணம் ஒருவனை என்ன பண்ண முடியல, பரிசுத்தமாக்க முடியல. அதனால் ஆண்டவரே அந்த நியாய பிரமாணத்தை என்ன பண்ண வந்தாரு, நிறைவேற்றும்படியாக தன்னுடைய மாம்சத்தினால எல்லாவற்றையும் ஒழித்து எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில அவர் ஒரு மனுஷனாக வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகையை சிலுவையினாலே கொன்று பகையான எல்லா காரியங்களையும் ஆண்டவரை நம்மையும் நெருங்கக்கூடாதபடிக்கு இருந்ததான பகையை என்ன பண்ணிருக்கிறார், சிலுவையில சாத்தானை என்ன பண்ணிருக்கிறார், வென்றிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் பக்கமாய் நெருங்க கூடாதபடிக்கு பகைகளை கொண்டு வந்து பகை வீணைகளை விதைத்திருந்த பிசாசை என்ன பண்ணார் ஆண்டவர், சிலுவையில அவர் அழித்திருக்கிறார், கொன்றிருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சமாதானத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை என்ன பண்ணாரு, சுவிசேஷமாய் அறிவித்தார். அவரே ஒரு சுவிசேஷமாய் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பகைமை, விரோதம், பாவம், போராட்டம், கஷ்டம், வியாதி எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, மாற்றிருக்கிறார். கடைசியாய் 18ஆம் வசனம் சொல்றது, அந்தபடியே நாம் இருதயத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவினிடத்தில் சேருவதற்கும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். நாம பிதாவினிடத்துல போறதுக்கு யார் உதவியா இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உதவியா இருக்கிறார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துக்கு வரான் அப்படின்னு சொன்ன வார்த்தை இப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக யாரெல்லாம் அவங்களுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அவங்கெல்லாம் யாரை பார்க்க முடியும், பரலோகத்தில் போய் பிதாவை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மிக முக்கியமா இந்த உலகத்துல வந்தது காரணம் உங்க பாவங்களையும் என்ன பண்ணி நீக்கி அவர் ஒரு பிரிட்ஜாய் மாறி தேவனிடத்திற்கு நம்மை கொண்டு போக போகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அந்த சமாதானத்தை கர்த்தர் உருவாக்கும்படியாக அவர் சிலுவையிலே நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா. பலியாக மாறி அந்த சமாதான பலியை தன்னை தானே ஒப்பு கொடுத்து பலியாக என்ன பண்ணார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு சமாதானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த காரியத்தோடு எந்தெந்த இடத்துல நமக்கு சமாதானம் வேணும் என்பதை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏனெனில் 3:17 எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதன்படியாக 15ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். என்ன பண்ணணுமா? நன்றி அறியாதுள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய சரீரத்தின் மூலமாகவே நாம் தேவ சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். முதலாவது உங்கள் இருதயங்களில் சமாதானம் ஆளக்கடணும். எப்படி? முதலாவது இருதயத்துல ஒரு சமாதானம். ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம், அவர் வாசம் பண்ணுகிற இடம் எதுனா நம்முடைய இருதயத்துல தான். அவர் நம்முடைய இருதயத்தை தான் விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தின் காரியங்களை தான் அவர் என்ன பண்றார்? வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். அப்போ அந்த இருதயத்துல நமக்கு முதலாவது என்ன பண்றாரா? சமாதானத்தை அருளுகிறார் இருக்கிறார். 12ஆம் வசனத்துல வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றையும் பூரண சகுணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானம் வரணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படுங்க. எதையும் செய்யக்கூடாது. கடைசியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் மாத்திரம் வரணும் அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாது. கிறிஸ்து இயேசு எப்படி சிலுவை மூலமாக உங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாரோ அதே போல மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்த எல்லா காரியங்களையும் நீங்க என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். ஒருவரை ஒருவர் மன்னிங்க. எதனாலன்னா அன்பினால. இந்த அன்பினால தான் நீங்களும் நானோ இயேசு கிறிஸ்து என்ற அன்பை நாம சுமந்தோம். அவர் உங்களையும் என்னையும் நேசித்தது நிமித்தமாக, அந்த அன்பின் நிமித்தமாக தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய இருதயத்தில் சமாதானத்தை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு நமக்குள்ள வேண்டும். தேவ சமாதானம் உங்களை இருதயத்தை ஆளணும் அப்படின்னா உன் இருதயத்துல அன்பு என்ற ஒரு காரியம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு இருந்தால்தான். அன்பு சகலத்தையும் தாங்கும் இல்லையா? என்ன பண்ணும்? எல்லாவற்றையும் தாங்கும், மன்னிக்கும். எல்லா பாஷையும் நீ பேசினாலும் உன்னிடத்துல அன்பு இல்லை என்றால் நீ பேசுகிற அந்நிய பாஷையும் பரிசுத்த ஆவியும் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவனுக்கு மிக முக்கியமான காரியம் அன்பு. அன்பு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், உங்களை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. என்ன முதல்ல நேசி, அப்புறம் உன்னை நேசிக்கிற மாதிரி நீ என்ன பண்ணு? பிறனையும் நேசி. இவைகள் எல்லாம் எவைகளை குறிக்கிறது? அன்பை குறிக்கிறது. அவர் அன்பை விரும்புகிறவராக இருக்கிறார். அந்த அன்பின்படி நடந்துகிறது. அன்பின் ரூபமாய் நீங்களும் நானும் மாறணும். எப்படி இயேசு கிறிஸ்து அன்பை சுமந்து கொண்டாரோ, எப்படி அன்பின் ரூபம் எடுத்தாரோ, அப்படியாய் அன்பு உங்க இருதயத்துக்குள்ள இருந்தால் உங்கள் இருதயத்தில் சமாதானம் இருக்கும். நார்மல் சமாதானம் இல்ல, தெய்வ சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா
உங்களுக்குள்ள சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க சமாதானத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை, சமாதானத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, சமாதானத்திற்காக உருள வேண்டியதில்லை, புரள வேண்டியதில்லை, நடக்க வேண்டியதில்லை, குத்த வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டாம். என் தேவன் செய்கிற காரியம், சொல்லுகிற காரியம், உன் இடத்துல அன்பு இருந்தா போதும். அன்பு மட்டும் இருந்தா போதும். நீ அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ யாரையும் வெறிக்க மாட்ட, யாரையும் துன்புறுத்த மாட்ட, யாரையும் பதுஷ்டமான காரியங்களை பேச மாட்ட, நீ அடுத்தவங்களை என்ன பண்ண மாட்ட, விரோதிக்க மாட்டேன், கோபப்பட மாட்டேன், எரிச்சலாய் பேச மாட்டேன், முகக்கோணலாய் நடந்துக்க மாட்டேன், அடுத்தவங்களை அடிக்க மாட்டேன், உதைக்க மாட்டேன், குத்த மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன். அதுக்கு மிக முக்கியமானது அன்பு மாத்திரமே. அந்த அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆள கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்றல் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுங்க. நீங்க அவைகளை காத்துக்கொள்ளணும். கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசுப்பா வெளியே விட்டுட்டு சமாதானத்தை தேடினீங்கன்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அந்த சமாதானத்தை நீங்க என்ன பண்ண முடியுமா, காத்துக்கொள்ள முடியும்னு சொல்லி வசனம் சொல்லுது. தேவ சமாதானம் உனக்குள்ள வந்துட்டா மாத்திரம் போதாது, அந்த சமாதானத்தை நீ என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். அந்த சமாதானத்தை நீ எப்படி காத்துக்கொள்ளணும்னா கிறிஸ்து உனக்குள்ளாய் வரும் பொழுது அந்த சமாதானம் உனக்குள்ளவே இருக்கும். ஒரு சில வேலைகளில் சொன்னீங்களா, ரொம்ப சமாதானத்தை இழந்துட்டேன், ஐயோ எனக்குள்ள சமாதானமே இல்லை, இந்த காரியத்தை குறித்து எனக்குள்ள சமாதானமே இல்லை அப்படின்னு. ஏன் சமாதானம்? உனக்குள்ள இருந்த சமாதானம் வெளியே எங்கேயோ போயிருச்சு அப்படின்னா உள்ள இருந்த கிறிஸ்து என்ன பண்ணிருக்கிறாரு, உள்ள இல்லை வெளியே வந்துட்டாரு. அதனாலதான் என்ன ஆச்சு, உனக்குள்ள இருந்த தேவ சமாதானம் இப்ப இல்லை. ஏன் எனக்குள்ள சமாதானம் இல்லை? உங்களை ஆராய்ச்சி பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் பிடிக்காம செஞ்சிருப்போம், அதனால உனக்குள்ள சமாதானம் இல்லாமல் நீங்க என்ன பண்ணி இருப்பீங்க, சுத்திட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள சமாதானம் தங்கி அப்பவே இருக்கணும். நீ மறிக்கிற வரைக்கும் என் தேவ சமாதானம் என்னை ஆளுகை செய்யணும் அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள சமாதானம் வரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அன்பு வரும். அன்பு வந்தாலே சமாதானம் உங்களை தேடி வந்துடும். அல்லேலூயா. இப்ப கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தா, கிறிஸ்து உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா அன்பு முதலாவது உங்களுக்குள்ள வரணும். அன்பு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவார். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், சமாதானம் உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நீங்கள் நானும் என் இருதயத்தில் எப்பொழுதும் சமாதானம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னா அன்பை நாடுங்கள், அன்பை தேடுங்கள். அன்பை தேடும்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவார். கிறிஸ்து உள்ள வந்துட்டாலே போதும், சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துடும். ஹல்லேலூயா. முதலாவது இருதயத்தில் சமாதானம். இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 5 மற்றும் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிறது பொழுது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகிறது என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதானத்தின் பாத்திரத்தின் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவ்விடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், இல்லத்துல சமாதானம் இருக்கணும். முதலாவது எங்க இருக்கணும், இருதயத்துல சமாதானம் இருக்கணும். ரெண்டாவது எங்க இருக்கணுமா, இல்லத்துல சமாதானம் இருக்கணும். ஒரு வீட்டுல பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உள்ள நுழையும் போது, அதனாலதான் அநேக சபையிலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தரை பார்த்தீங்கன்னா என்ன நான் நிறைய கவனிச்சிருக்கேன். பிரைஸ்லான்னு சொல்றதை விட ஷாலோம்னு சொல்லுவாங்க. ஷாலோம் என்றால் சமாதானம் என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் பிரைஸ்லாட் தேவனை துதிக்கிறோன்னு விட அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது ஷாலோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்கு என்ன வரணுமா, சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அதை என்ன பண்ணுவாங்க, சொல்லுகிறவளாய் காண விடுவாங்க. நீங்க ஒரு வீட்டுக்கு உள்ள நுழைறீங்க, ஒரு வீட்டை தேடி போறீங்க, ஒரு வீட்டுல போறீங்க அப்படின்னா, ஒரு தேவனை அறியாத பிள்ளைங்க வீட்டுக்கு உள்ள போறீங்கன்னு நினைச்சுக்கலாம். நீங்க
இந்த வார்த்தையை சொல்லி பாருங்களேன். ஷாலோம் என்ற வார்த்தை சொல்லுங்க. இல்ல இந்த வீட்டுல ஆண்டவரே தேவ சமாதானம், சுத்தமா சொல்லுங்க, ஒண்ணும் கூச்சம் வேண்டாம். உள்ள போகும்போது இந்த வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணுங்க, தேவ சமாதானம் ஆளுவதாக என்று சொல்லுங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு உங்களை கேட்பாங்க. அப்ப இந்த வார்த்தை சொல்லுங்க. எங்க பைபிள்ல சொல்லிருக்குது, நாங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த குடும்பத்துல என்ன வரணும், சமாதானம் வருவதாக என்று சொல்லி எங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படி நான் சொல்ற வார்த்தை நிமித்தமாக அந்த குடும்பத்துல என்ன வரும், சமாதானம் வரும்னு சொல்லி எனக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, எங்க பைபிளையும் சொல்லி கொடுத்துருக்கு, எங்க சபையிலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த வீட்டுல என்ன வரும், சமாதானம் வரும். நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க வீட்டுக்குள்ள உள்ள நுழைறீங்க, வெளியில போயிட்டு எங்க உள்ள நுழைறீங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டை என்ன பண்ணுங்க, என் இல்லத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா, என் குடும்பத்துல சந்தோஷத்தை கொடுங்கப்பா. நீங்க அறிக்கை செய்யுங்க. எவைகளை நீங்க அறிக்கை செய்கிறீங்களோ அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். ஏன்னா சீசர்கள்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, உயிர் தெரிந்துட்டாருன்னு சொல்றாங்க. யாருமே பார்க்கல, எல்லாம் வீட்டை சாத்திட்டு என்ன பண்றாங்க, உள்ள பயந்து கிடக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், உள்ள வந்து உங்களுக்கு என்ன வரும், சமாதானம் வரும். இதே வசனத்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் மற்றும் 26ஆம் வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். அங்கே என்ன சொல்லுது, தோமா சொல்லுவான், நான் இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணுவேன், அவர் அடிக்கப்பட்ட கை விரல் நான் என்ன பண்ணுவேன், கையை விழாவில் போட்டால் ஒழி அவர் நான் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்கும் போதே என்ன பண்ணுவார், ஆண்டவர் உள்ள வந்து இந்த வீட்டுக்கு என்ன வரும், சமாதானம் வரும் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரும் அந்த வீடுகளுக்குள்ள உள்ள நுழையும் போது என்ன சொல்றாரு, தேவ சமாதானம் உண்டாவதாகன்னு சொல்றார். அப்பேற்பட்ட காரியங்களை நாம பேசுகிறது நிமித்தமாக ஒரு குடும்பத்துல ஆண்டவர் அந்த இல்லத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்தால் உங்களுக்கு எனக்கு அது சந்தோஷம் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள அன்பு வரணும். அன்பு வந்தாதான் ஒரு குடும்பத்துள்ள போகும்போதே எப்படா இந்த குடும்பத்தில் நீங்க சண்டையை வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சண்டையா இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்து மேல நம்ம வெறுப்பா இருந்தாலும் சரி, போராட்டம் இருந்தாலும் சரி, கஷ்டங்களா இருந்தாலும் சரி, இருதயத்துல கசப்பு இருந்தாலும் சரி, அந்த வீட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு சமாதானம். நம்ம ஆண்டோட பிள்ளைங்க, அப்பா இவங்க வந்துட்டு போனாங்க, எங்க வீட்டுல ஒரு சமாதானம் உண்டாயிருச்சு. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிறதான சாட்சி. ஐயோ இவங்க வந்துட்டு போனாங்களே, அதுல இருந்து என் குடும்பத்துல என்ன பண்ணல, நிம்மதியே இல்லை, ஏதோ ஒன்று கலக்கி விட்டு போயிட்டாங்க, என் குடும்பத்துல ஒரே பிரச்சனை, சண்டை சச்சுரவு, என் குடும்பத்துல நிம்மதி இல்லை. இப்பேற்பட்ட சாட்சிகள் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஒரு வீட்டுக்கு உள்ள நுழைஞ்சி நம்ம வெளியில வரணும். அந்த அம்மா வந்துட்டு போனாங்க, அந்த ஐயா வந்துட்டு போனாங்க, அந்த தங்கச்சி வந்துட்டு போனாங்க, அந்த தம்பி வந்துட்டு போனாங்க, வந்துட்டு போனதுலேருந்து என் குடும்பத்தில் ஒரு சமாதானம், என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், என் குடும்பத்தில் இணை புரியாத ஒரு சமாதானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பத்தில் போனால் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா. எந்த வீட்டிலலாம் நாங்கள் போயிட்டு வரோமோ அந்த வீட்டிலலாம் சந்தோஷம். இது ஒரு சாட்சி. இதன் மூலமாக தேவனை அறியாத பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, தேவனை அறிவாங்க. நீங்கள் வந்துட்டு போனீங்களே, லாஸ்ட் வாட்டி வந்துட்டு போனீங்களே, அதுலேருந்து தெரியல எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் கணவனாருக்கு சண்டையே வரல, சச்சரவே வரல, எங்கள் ஃபேமிலிக்குள்ள எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னு சொல்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும், சாட்சிகளாக கேட்கணும். ஏன்னா அப்படி நாம வார்த்தைகளை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா பேசின வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அங்கீகரித்தார். அவன் சொன்னதை ஆண்டவர் செஞ்சார். 3 வருஷம் மழை வராதுன்னா வராது. அதுக்கப்புறம் அவன் சொன்ன உடனே என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு. அவனுடைய வார்த்தை என்ன பண்ணாரு, அங்கீகரித்தார். அப்படியா உங்களுடைய வார்த்தையை, என் வார்த்தையை ஆண்டவர் என்ன பண்ணணும், அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கிற மாதிரி நீங்களும் நானும் நடந்து கொள்ளணும் இல்லையா? அவன் ஆண்டவர்கிட்ட எந்த பர்மிஷனையும் கேட்கல. ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ண போறேன், ஒரு 3 வருஷம் மழை வரக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவரை நம்பி விசுவாசம் என்ன பண்ண, இந்த இடங்களில் என்ன பண்ணக்கூடாது, மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணா மழை வரல.
அப்போ இந்த குடும்பத்துல சமாதானத்தை கட்டளையிடுங்கன்னு சொன்னா, நீங்களும் நானும் செபிச்ச ஆண்டவர் அந்த குடும்பங்களிலே, அந்த இல்லங்களிலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வார்த்தைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார். இரண்டாவது, இல்லங்களில் சமாதானம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு 2 வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது இருதயத்தில் சமாதானம், இரண்டாவது இல்லத்தில் சமாதானம். நம்ம எங்க போறோமோ, எந்த இடங்கள்ல போறோமோ, எங்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய நாமங்களை சொல்றோமோ, எந்த இடத்துலலாம் சமாதானம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறோமோ, அந்த இடங்கள் எல்லாவற்றிலையும் சண்டை சச்சரவுகள் இருக்கிற குடும்பங்கள்ல நீங்களும் நானும் கால் வலிக்கும் பொழுது அங்கே சமாதானம் என்ற வார்த்தை சொல்லும் போது, இனி கர்த்தர் அந்த குடும்பங்களில் சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.